கட்லெட் கிடையாது, ஆனால் கட்லெட் மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். 4 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சுக்கோங்க. துருவின இஞ்சி, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் போல் ஓமம் சேர்த்து நல்லா பிசைச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் நெய், கொத்தமல்லி தூவிட்டு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே கட்லெட் மாதிரியே ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். தோசை தவா இல்லை ட்ரில் பேன் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிறத இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி போல் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா போதும். சூப்பராக கட்லெட் மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவும் நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் இந்த மாதிரி தோசைக்கல்ல பிரட்டி போட்டு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.